என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவை இந்த கோலத்தில் நீ கண்டுவிடுவாயானால் உன்னை விட பேரதிர்ஷ்டம் செய்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. என் தங்கமே, இந்த கோலத்தில் என்னை காண்கின்ற சூழ்நிலை உனக்கு இங்கு வந்தாலும் என்னை விட்டு விடாதே. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய தீய சக்தியை அழிக்க உன் அம்மா புறப்பட்டு இருக்கின்றேன் என்பதை உனக்கு இந்த கோலம் குறிக்கின்றது. நான் சத்ருன சினையாக அவதாரம் எடுத்ததை நீ கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றாய். என் குழந்தை, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைத்துவிடும்? இந்த அம்மாவை இப்படி ஒரு காட்சியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் என் பிள்ளை, நீ மனசந்தோஷம் அடைய வேண்டும். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு பாதுகாவலாக நான் எப்பொழுதுமே நின்று கொண்டிருப்பேன். யாரும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாத அளவிற்கு உன்னை நிச்சயமாக நான் எப்பொழுதுமே உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டேதான் இருப்பேன். உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் நிச்சயமாக அரவணைப்பை கொடுப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் அதிகமாக இறக்கப்படுபவன் ஏமாந்து போவதாக நினைக்கின்றாய். அப்படியே ஏமாந்து போனாலும் ஒரு நாளும் யாரிடமும் தாழ்ந்து போவதில்லை என்பதை புரிந்து கொள். ஏமாற்றுபவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தாழ்ந்துதான் இருப்பார்கள் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தை, உன்னை மாற்றி ஒருவன் அதில் பிழைப்பு நடத்த வேண்டும் என்று நினைத்தால் அது அவனுக்கு அப்பொழுது வெற்றி கிடைப்பது போல இருக்கலாம். ஆனால் கடைசி வரை அவனால் எதையும் சாதித்துவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, உனக்கென்று இருக்கின்ற கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக எந்த அளவிற்கு உன்னால் மறக்க முடியாத அனுபவங்களை கொடுத்திருக்கின்றதோ அதை நீ மறக்க முடியாமல் தவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவரை ஏமாற்றி ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று நீ நினைத்தால் அந்த வாழ்க்கையும் உன்னை ஏமாற்றி விடும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உன்னையே மாற்றியவர்களுக்கும் இந்த சூழ்நிலை ஏற்படும் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். ஏமாற்றங்களை அதிகமாக சந்தித்து விட்ட என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் இனிமேல் நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும். உன்னை ஏமாற்றியவர்கள் என்ன நடக்க வேண்டுமோ, நீ என்ன எதிர்பார்க்கின்றாயோ அதை நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. என் குழந்தை, நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நீ விரும்புவதனால்தான் உன்னுடனே இருக்கவும் பேசவும் அன்பு செலுத்தவும் ஒருபொழுதும் கட்டாயப்படுத்தக் கூடாது. உன்னை நோக்கி என்ன வருகின்றதோ அதை நீ நேசிக்க வேண்டும். உன்னை விட்டு விலகி செல்வதை ஒருபொழுதும் நீ நேசிக்க கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். யாராக இருந்தாலும் ஒரு அளவிற்கு மேல் இறங்கி போவதே, அன்பை பிச்சையாக கேட்பதோ கூடாது. அதுபோல அவர்களை நீ உன்னை நோக்கி வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவும் ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். என் குழந்தை, ஒரு நாள் 2 நாள் வேதனைகளை நீ அனுபவிக்கவில்லை, வாழ்நாள் வேதனைகளை அல்லவா இவர்களால் நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இந்த அம்மா முன்னால் நீ நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உனக்கென்று வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் கொடுத்திருக்கின்றேன். அதை வைத்து உன்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பிழைத்து கொள்ள முடியும். நீ பிழைத்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா நானும் உனக்கான கஷ்டங்களுக்கெல்லாம் சரியான தீர்வினை உடனடியாக கொடுத்து விடாமல் அனுபவம் கிடைக்கட்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன்.
என் குழந்தை ஒருவரை நீ எளிதாக மன்னித்து விடலாம். அதற்கு உனக்கு உரிமை இருக்கின்றது. ஆனால் ஒருபொழுதும் மீண்டும் அவரை நம்புகின்ற அளவிற்கு முட்டாளாக இருந்து விடாதே. தவறான பாதையில் ஒருவருக்கு தெரியாமல் செல்ல வேண்டும் என்று வேகமாக பயணிப்பதை விட சரியான பாதையில் நீ மெதுவாக சென்றுவிட்டால் போதும். நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் 1000 வழிகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதே சமயத்தில் ஜெயிப்பதற்கும் 1000 வழிகள் இருக்கத்தான் செய்கின்றது. என் தங்கமே, தைரியமாக முதல் அடியினை எடுத்து வெற்றி என்பது உனக்கு மட்டுமே சொந்தமாகும். எடுத்த முயற்சியை கைவிடும் பொழுது நீ வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்பதை உணராமல் போனால் நிச்சயமாக தோல்வியடைந்து விடுவாய் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எதை நினைத்து கலங்குகின்றாயோ, எந்த ஒன்றை இழந்ததனால் இப்பொழுது மற்றவர்கள் முன்னிலையில் தலகுனிய வேண்டிய நிலைமை வந்து இருக்கின்றது என்று நினைக்கிறாயோ, அவை எல்லாவற்றையும் நீ விரைவாக சரி செய்ய போகின்றாய். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் இழிவாக நினைப்பவர்களையும் உன்னை இழிவாக காண்பவர்களையும் நீ உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும். வெற்றி மட்டுமே உன்னுடைய இலக்காக இருக்க வேண்டும். இவர்களை எல்லாம் காணும் பொழுது உன் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து மேலும் உன்னை ஜெயிக்க விடாமல் தான் செய்யும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை ஜெயிப்பதற்கு இங்கு யாரும் பிறக்கவில்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே. எல்லோரையும் ஜெயிக்க நீ பிறந்து இருக்கிறாய் என்று நினைக்க வேண்டும். என் தங்கமே, இப்படி எப்பொழுது நீ நினைக்கின்றாயோ அப்பொழுதே வெற்றி உன் பக்கம் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளினுடைய குழந்தையாக நீ இருக்கும் பொழுது எதை கண்டும் யாரை கண்டும் பயம் கொள்ளக்கூடாது. உன் அம்மாவிற்கு இருக்கின்ற பலம், உன் அம்மாவிற்கு இருக்கின்ற மனதைரியம் உனக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும். அதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவளை உனக்குள் உணர்கின்றாயோ அப்பொழுதே உனக்குள் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளுமே உன்னை விட்டு ஓடிவிடும். என் தங்கமே, யார் உனக்கு உதவிகளை செய்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் மறந்து விடாதே. யார் உன்னை அதிகமாக நேசிக்கின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் வாழ்க்கையில் வெறுக்கும்படி நடந்து கொள்ளாதே. யார் உன்னை அதிகமாக நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் நீ ஏமாற்ற நினைக்காதே. என் தங்கமே, இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் செய்யும் பொழுது அது உனக்கு மேலும் காயங்களை தான் கொடுக்கும். என் தங்கமே, இன்று என்னை கண்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிடும் என்பதில் எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா உனக்கான வெற்றி பாதையை வகுத்து வைத்திருக்கின்றேன். நான் உனக்கு காட்டுகின்ற பாதையில் நீ சரியாக சென்று விடுவாயானால் உன்னை வெல்ல யாராலும் முடியாது என்பதை நீயே புரிந்து கொள்வாய். இந்த தாயானவள் என்றுமே உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. அம்மாவின் அன்பில் அரவணைப்பில் இருக்கின்றோம் என்ற மனதைரியம் உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். என் தங்கமே, இந்த ஒன்று எப்பொழுது வேண்டுமோ அப்பொழுது மட்டுமே தேவை இருக்க வேண்டும். தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்து உன்னை நீயே மற்றவர்களிடம் கோழையாக காட்டிவிடக் கூடாது. உன் அம்மாவின் கோலத்தை கண்டாயல்லவா? என் குழந்தை, நிச்சயமாக அம்மா என்று உனக்கு இந்த கோலத்திலேயே உன்னுடைய கனவிலும் காட்சி கொடுத்து உனக்கான தைரியத்தை விதைத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கையில் போராடி தோற்பதும் வாழ்வில் ஒரு அங்கம்தான் என்பதையும் மறந்து விடாதே. போராடாமல் தோற்றால்தான் நீ எதுவும் செய்யவில்லை என்பது போல ஆகிவிடும். என் தங்கமே, நல்ல மனிதராக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். வயதில் பெரியவர்களிடம் கனிவாகவும்
முதியவர்களிடம் பணிவாகவும், துன்பப்படுபவர்களிடம் அனுதாபமாகவும், பலவீனமாக இருப்பவர்களிடம், தவறு செய்பவர்களிடமும் சகிப்புத்தன்மையுடனும் இருக்க முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் இது உன் வாழ்வில் சில சமயம் நீயே இவர்கள் போல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாய், அல்லது இனிமேல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீ அவர்களிடம் இது போல நடந்து கொண்டால்தான் உனக்கென்று இது போன்ற சூழ்நிலை வரும்பொழுது உன்னிடமும் மற்றவர்கள் இது போல நடந்து கொள்வார்கள் என்பதை புரிந்து கொள். காலங்கள் மாறும் பொழுது காட்சிகளும் மாறும். வாழ்க்கையில் நிலைமையும் தலைகீழாக மாறும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருந்துவிட்டால் இங்கு யாரும் யாரையும் தாழ்வாக கருதி விடமாட்டார்கள். என் தங்கமே, வெற்றியினை பெறப்போகின்ற நேரத்தில் இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.